வணக்கம் அன்பு நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தி அப்படிங்கிற எழுத்துக்கு திராவிடம்னு சொல்லக்கூடாது, திமிர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கட்சியோட தலைமையிலிருந்து கடைநிலை தொண்டன் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிறது அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா திமிர் மட்டும்தான். அதுவும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க காட்டுற திமிர் இருக்குது பார்த்தீங்களா, தங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை மதிக்கவே மாட்டாங்க, அரசாங்க அதிகாரிகளை மதிக்க மாட்டாங்க, காவல்துறையினரை மதிக்க மாட்டாங்க, எதிர்க்கட்சி தலைவர்களை மதிக்க மாட்டாங்க. யாரையுமே மதிக்காமல் ஆணவத்தோட உச்சியில் ஆடுறது யார் அப்படின்னா இந்த திமுக காரங்க மட்டும்தான். இது இன்றைக்கி நேற்று இல்லை, அவங்களுடைய ஆரம்பகால வரலாறுலேருந்து இது மட்டும்தான் அவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க தலைமை ஒழுங்காக இருந்தால் தானே கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக இருப்பாங்க. தலைமையிலேருந்து எல்லாரும் அப்படியே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற எந்த அமைச்சர்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க, மாவட்ட செயலாளர்கள் எடுத்துக்கோங்க, மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடுத்துக்கோங்க, எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரே குணம் என்னன்னா திமிர் மட்டும்தான், ஆணவம் மட்டும்தான். அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி டிஆர்பி ராஜா, அதாவது டிஆர் பாலுவோட பையன், அந்த டிஆர்பி ராஜா கோவை தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கார். அவர் இந்த கோவை தொகுதி பொறுப்பாளராக வந்த உடனே அவர் அண்ணாமலையை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, ஆடு வசமாக சிக்கியிருக்கு, ஆட்டு பிரியாணி தயாராக இருக்கும், ஜூன் 4ஆம் தேதி ஆட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். அதாவது அண்ணாமலை ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாராமா, அதனால் இந்த ஆட்டை வச்சே இவனுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறானுங்களாமா. அவ்வளோதான் அவனுங்களுக்கு அறிவு. அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அண்ணாமலையை பற்றி பேசினா, அவர் ஆரம்பத்திலேருந்தே அண்ணாமலையை பற்றி, அண்ணாமலை பேர் கூட சொன்னது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பயம், ஏன்னா அவ்வளோ கோழையாக தான் அவங்களையெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கேயாவது ரோட்டில் இறங்கி வேலை பார்த்துருந்தா தெரியும். எந்த பேட்டியில் கேட்டாலும் நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேங்க, இதே தான் பதில். இப்போ தேர்தல் பிரச்சாரத்திலே ஒருத்தங்க கேட்டாங்க, அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஆட்டு புழுக்கைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. மறுபடியும் அதே பல்லவி தான். ஏன்னா அவனுங்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஏதாவது தெரிஞ்சதுன்னா, ஏதாவது டேட்டா தெரியுமா, இல்லை ஏதாவது வரலாறு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் அரசியலுக்கு வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அடுத்ததாக இன்னொரு குலக்குழந்தை இருக்குது, அது யார் அப்படின்னா தயாநிதி மாறன். அவங்களும் அப்பம் பேரை வச்சுக்கிட்டு மட்டும்தான் அரசியலுக்கு வந்தவங்க, அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று ஒரு ஆங்கில சேனல் அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. ராஜ்தீப் சர்தேசாய், ஒரு புகழ்பெற்ற ஆங்கில செய்தியாளர், அவர் அண்ணாமலைகிட்டையும் பேட்டி எடுத்திருக்காரு, ப்ளஸ் போய் தயாநிதி மாறன்ட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காரு. பேட்டி எடுக்கிறம்போது இந்த மாதிரி அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்குறாரு. ஒரு ரைசிங் ஸ்டாரு, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அப்படியே தயாநிதி மாறன் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்பாராமா. இல்லை அதுக்கப்புறம் ராஜ்தீப் சர்தேசாய் அண்ணாமலை அப்படின்னு ஒரு தடவை சொன்னதுக்கப்புறமா, ஓ நீங்கள் ஜோக்கரை பற்றி பேசுகிறீங்களா, அவர் ஜோக்கருங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லி அவரே சிரிச்சுக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்கிறாங்களாமா, அப்படியே கை காட்டுறாராம்மா. என்னடா ட்ராமா பண்ணுறீங்க, யார் நீங்கள்லாம்? மாறன்கிற அப்பம் பேர் இல்லைன்னா உங்களையெல்லாம் வெளியில் தெரியுமா, இல்லை நீங்கள் இந்த பொசிஷனுக்கு தான் வந்திருப்பீங்களா? அன்றைக்கி அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு போனார், அவர் தொகுதியில் வேலை பார்த்து வச்சுட்டு போனார், அதை வச்சே இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. முரசொலி மாறன் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு, இன்றைக்கி தயாநிதி மாறன் எம்பியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் 40 வருஷமாக இருக்கிற தொகுதி எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. எவ்வளவு கேவலமாக வச்சுருக்கிறீங்க மக்களை. அந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கங்கிற போது அந்த மக்களை தான் திட்டணும். அவங்களுக்கு எப்போ புத்தி உங்களையெல்லாம் துரத்தி அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்களாம் இன்றைக்கி பொது வழியில் உட்காந்து சொந்த காலில் முயற்சி செஞ்சு அரசியலுக்கு வந்த ஒருத்தரை பார்த்து நீங்கள்லாம் கிண்டல் பண்ணுறீங்க. எவ்வளவு திமிர் இருக்கணும் உங்களுக்கெல்லாம். அப்பம் பேரை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்த உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்குது அப்படின்னா, சொந்தமாக முயற்சி செஞ்சு இன்ஜினியரிங் முடித்து, ஐஐஎம்மில் எம்பிஏ முடித்து, ஐபிஎஸ் முடித்து, ஐபிஎஸ்சில் ஒரு 10 வருஷம் நேர்மையாக ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் வேலை பார்த்த ஒருத்தனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அந்த திமிரை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. எங்கேயும் போக முடியாது, நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது. அந்த திமிரை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது நீங்கள் அவரை பற்றி பேசுகிறதுக்கு? தயாநிதி மாறன்கிறது யார்? நீ என்ன படித்து வாங்கின பட்டமா? உங்கள் அப்பம் பேர் தானே. கலாநிதி வீராசாமிங்கிறது யார்? உங்கள் அப்பம் பேர் தானே. ஏன் உங்கள் அப்பம் பேர் இல்லாமல் எவனுமே திமுகவில் பேர் வச்சுக்கிறது இல்லை? இல்லை அண்ணாமலை அப்பா பேர் வச்சுட்டு இருக்காரா? இல்லை பாஜகவில் இருக்கிறவங்களாம் அப்பா பேர் வச்சுட்ருக்காங்களா? நரேந்திர மோடி என்ன அப்பா பேரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரா? உங்களுக்கு மட்டும் என்ன? ஏன்னா அப்பம் பேர் எடுத்துட்டா உங்களுக்கெல்லாம் அட்ரஸே கிடையாது. அதுதான் உண்மை. தமிழச்சி தங்கபாண்டியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அருண் நேரு, இதுதானே உங்களோட அடையாளம். நீங்கள்லாம் பேசுகிறதுக்கே தகுதியே இல்லாத ஆள்க. என்ன
ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னு திமிரில் வந்து நீங்கள் எல்லாம் ஆடலாம். ஆனால் ஒரு நாள் மக்கள் உங்களையெல்லாம் தூக்கி எறிவாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் வெளியில் போட்டிருக்கிற செருப்புக்கு சமானம் நீங்கள்லாம். ஏன்னா அதுதான் உங்களுடைய தகுதி. உங்களுக்கு வேறு எந்த தகுதியுமே கிடையாது. அப்பா காசு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அப்பா தொகுதியில் ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்காங்க, உதயசூரியன்கிற சின்னம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள்லாம் அரசியலில் வந்துட்டு நீங்கள்லாம் வந்து ஆடிட்டுருக்கிறீங்க. வேறு என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம்? அந்த மக்களை பற்றி தெரியுமா? அந்த மக்கள் கூட வாழ்ந்துருக்கீங்களா நீங்களாம்? இல்லை சொந்தமாக உங்களால் முயற்சி செஞ்சு எதையாவது ஒன்றாவது சாதிக்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள்லாம் செல்லா காசுங்க. நீங்கள்லாம் வந்து அண்ணாமலையை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் தராதரமும் கூட உங்களுக்கெல்லாம் கிடையாது. இதை மக்கள் நிரூபிப்பாங்க. இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் கண்டிப்பாக இது நிரூபிக்கப்படும். உங்களையெல்லாம் தூக்கி எறியத்தான் போகிறாங்க மக்கள். அது வரைக்கும் காத்துருங்க, அது வரைக்கும் ஆடுங்க, ஆணவத்தில் ஆடுங்க. நன்றி.